சரிங்களா? ஏன்னா வந்து மற்ற கண்ட்ரிக்கு நம்மளுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. மற்ற நாட்டில் வந்து ஒரே கலவரம் உங்களுக்கே தெரியும். ஜனநாயகம் டிவி பார்த்துருக்கோம். ஜனநாயக நாடு இது. அங்கே ஏன்னா ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட தூக்கில் போடுறாங்க. இங்கே அது போலலாம் கிடையாது. உங்களுக்கு கோர்ட்டில் போய்ட்டு முறையிட்டு அது வந்து வெளியில் வரவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம நாட்டில். ஜனநாயக கண்ட்ரி இதில் வாழ்றதுக்கு முதல்ல வந்து நம்ம வந்து கூப்பிட்டு வச்சுக்கணும். இந்திய தமிழ்நாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு ஆளும் இந்தியாவில் வாழ்கிறது ரொம்ப வந்து நம்ம திறமை இல்லை. அதில் இங்கே அவங்கவுங்க வந்து சுய தொழில் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து ஆட்டோ ஓடுறீங்க. ஆட்டோ ஓடுறதுல நீங்கள் வந்து தொழில் வந்து நேர்மை இருக்குது. ஒவ்வொரு ஆளும் வந்து நான் நேர்மையாக தொழில் பண்ணணும்னு நினைக்கணும். எந்த தொழிலாலும் தெரியாது. ஆட்டோ அவங்களும் ஒரு தொழில். நான் போலீஸ் இருக்கேன், நீங்கள் வந்து ஆட்டோ ஓடுறீங்க. உங்கள் தொழிலில் ஒரு நேர்மை, செய்கிற தொழிலில் நேர்மையாக இருக்கணும். எந்த தொழிலாலும் சரி, அது எந்த தொழில் அந்த தொழில் இதில் வந்து உயர்ந்த தொழில் தாழ்ந்த தொழில் எதுவும் கிடையாது. செய்கிற தொழிலில் நேர்மை மனசாச்சு, அதான் வந்து சரிங்களா? நீங்கள் ஆட்டோ ஓடுறீங்கன்னா அப்போ ஆட்டோ வந்து என்னென்ன முக்கியமாக தேவை அது கரெக்டாக வச்சுக்கணும். வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸு உங்களுக்கு வந்து லைசன்ஸு அதெல்லாம் புதுசு எட்டாவது கூட புதுசு வண்டி ஓட்டவே கூடாது. அது 100% ஓட்டவே கூடாது. ட்ரிங்க் பண்ணிட்டு வண்டி ஓட்டவே கூடாது. எட்டாவது மட்டும் ஓட்டக்கூடாது. சரிங்களா? அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. ஏன்னா அந்த ராங் சைடில் போகிறது மேக்ஸிமம் இப்போ ஆக்சிடென்ட் அதிகமாகிறது. ராங் சைடு போகிறது ஒன்று, சிக்னல் நிற்காமல் போகிறது. சிக்னல் நிற்காமல் போகிறது மேக்ஸிமம் ஒரு ரேஷியோ எடுத்தோம்னு வச்சிங்களா, அதிகமாக சிக்னல் நிற்காம போகிறது ஆட்டோக்காரங்க தான் போகும். ரெண்டாவது வந்து டீ கார் ஓட்டுறாங்கல்ல, அவங்க நிறைய பேர் சிக்னல் நிற்காமல் போகிறாங்க. நான் தண்டனை நாங்கள் கேஸ் பண்ணுவோம். சிக்னல் யாருமே மேக்ஸிமம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சிக்னல் நின்று போங்க. மேக்ஸிமம் ஆக்சிடென்ட் சிக்னல் நிற்காமல் போகிறது ஒன்று. ராங் சைடில் அவசரத்துக்கு வந்து ராங் சைடில் அவசரத்துக்கு போகிறது. அப்போ நேராக வரவங்க வருவாங்க. நீங்கள் ராங் சைடில் வரீங்கன்னு அவங்க கவனிக்க மாட்டாங்க. நேராக வாங்க, நம்ம ரூட்டில் போகிறோம், நேராக போயிட்டு இருப்போம். நீங்கள் ராங் சைடில் வரும்போது விபத்து ஏற்படும். ரெண்டு தான் மெயின். கூட அது குடிச்சிட்டு வண்டி ஓடுறது கூட ஆக்சிடென்ட் வேறு. ரெண்டு தான் அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகுது. ரெண்டு தான். மூணாவது வந்து ஓவர் ஸ்பீட். லேட் ஆகுதுண்டு அளவுக்கு அதிகமாக ஸ்பீடாக போகிறது. பேசஞ்சர் சொல்லிட்டாங்க எனக்கு வந்து ட்ரெயின் மிஸ் ஆகிடும், 1 நிமிஷத்தில் போய்டும், ட்ரெயின் 2 நிமிஷத்தில் போய்டும். அவங்களுக்காக நீங்கள் ஓவர் ஸ்பீடு ஓட தேவை. சரிங்களா? ட்ரெயினை விட்டு அந்த ட்ரெயினில் போட்டோம். ஒரு முறை அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணாதான் அடுத்த முறை அவங்க வந்து சீக்கிரமாக அட்வான்ஸாக வரணும்னு அவங்களுக்கு தோணும். சரிங்களா? அதனால் வந்து பேசஞ்சர் சொன்னாங்கிறதுக்காக ஸ்பீடாக போகிறது, சிக்னல் நிற்காம போகிறது, அவங்களுக்காக நீங்கள் வண்டி ஓட்ட நிறைய பேருக்கு 10 பேருக்கு சொல்லி அவங்க ஒருத்தர். ஆமாம், அவங்க அவசரத்துக்கு நீங்கள் வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணி வண்டி ஓட்டாதீங்க. சரிங்களா? அவங்க அவசரத்துக்காக நீங்கள் ரூல்ஸை பிரேக் பண்ண வேணும். உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுங்க. அந்த ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் வண்டி ஓட்டுங்க. கண்டிப்பாக ரூல்ஸ் பிரகாரம் வாழுங்க. கண்டிப்பாக மற்றவங்களுக்காக வந்து உங்கள் ரூல்ஸை பிரேக் பண்ண வேணும். இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருங்க. அந்த வண்டி இப்படி தான் ஓட்டணுங்க, இதாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு. உங்கள் அவசரம் தான் எங்களால் வந்து சிக்னல் நிற்காமல் போக முடியாது, ராங் சைடில் இறங்கி வண்டி ஓட்ட முடியாது, ராங் சைடில் ஸ்பீடாக போக முடியாது அப்படின்ட்டு இது பண்ணாங்க. சரி, அவங்க மட்டும் அவங்களோட முடியாது. எவனா யாருன்னா அப்பாவி வருவாங்க, அந்த அப்பாவி அடிப்படுவாங்க. லேட்டாக வந்துட்டு அவங்க தவறுக்காக அவங்களோட தவறு நம்ம மேலே திணிச்சு நம்ம ஆக்சிடென்ட் உண்டாக்கி ஒரு அப்பாவி வந்து பலி ஆகிடுவாங்க. ஒரு அப்பாவி வந்து பாதிக்கப்படுவாங்க. ஒரு கை கால் உடையுது ஒரு அப்பாவிக்கு. ஒரு 2 மாதம் வீட்டில் இருக்காங்க. பெரிய வேலைக்கு போனால் தான் அவங்க குடும்பமே உண்மை. 2 மாதம் வீட்டில் இருந்தால் அவங்க நிலைமை என்ன ஆகும்? கை கால் அடிப்பட்டு ஒரு 2 மாதம் வீட்டில் இருக்காங்க. சாப்பாடுக்கு வழி இல்லை அவங்க வீட்டில். ரொம்ப வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. இப்போ அந்த 2 மாதம் வந்து அவங்க வீடு குடும்பம் பட்டினியாக இருக்குது. நீங்கள் ஒரு காரணம் சரிங்களா? அதனால் வந்து இப்போ நான் அடிப்பட்டு 2 மாதம் வீட்டில் இருந்தேன். எனக்கு பிரச்சனை இல்லை, சம்பளம் வந்துருச்சு. எல்லோரும் அப்படி இல்லை. எனக்குள்ள எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க அடிப்பட்ட வீட்டில் 2 மாதம் இருந்தாங்கன்னா 2 மாதம் சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம்? அது நீங்கள் காரணமாகக்கூடாது. பேசஞ்சருக்காக அவங்க பேசி கேட்டு நீங்கள் காரணமாகிடுங்க. ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வண்டி ஓடுங்க. டாக்குமெண்ட் எல்லாம் ரைட்டாக வச்சு டாக்குமெண்ட் எல்லாமே கண்டிப்பாக ஸ்டாண்டில் வாட்டுற